இறங்குன்னு ஓடி போய் என் பிள்ளை இறங்க போனேன். என் பிள்ளை இறங்கல, என் பிள்ளை போதையினால் இன்னும் எத்தனை உசுறு தாங்க போக போகுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடியில் கண்ணா மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 4 வயசு சிறுமி யூகேஜி படிக்கிற சிவயானி என்ற சிறுமி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி கிளாஸ் ரூமுக்கு போகிற வழியில், அதாவது அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் மது போதையில் வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்து அந்த சிறுமி மேலே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி சம்பவ இடத்துல பார்த்தீங்கன்னா உயிரிழந்து போயிடுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிறுமியோட உறவினர்கள் ஊர் பொதுமக்களை சேர்ந்து பார்த்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. சாலை மறியலில் ஈடுபட்டு 15 மணி நேரத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பு காவலரான மாதவன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியான ராம்காத் என்ற 42 வயசான நபரையும் அவர் கூட பயணம் செஞ்சுட்டு இருந்த செந்தில் ராஜா என்ற 32 வயசான நபரையும் பார்த்தீங்கன்னா ஜாமீன்லேயே வெளியே வராத அளவுக்கு சிறையில் அடைச்சிருக்காங்க, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்களோட கோரிக்கை இன்னொரு கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட தாளாளரையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாலை மறியலையும் கைவிட்டிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போதையினால் இன்னும் எத்தனை உயிர் தான் போகும். குற்றம் செஞ்ச நபர்கள் பார்த்தீங்கன்னா தக்க தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்.